சிறகடிக்க ஆசை சீரியல பொறுத்தளவு இன்னிய எபிசோடு ரொம்பவுமே சூப்பரா போணுச்சுங்க. இப்ப மீனா கறி வாங்குறதுக்காக நம்ம ரோகிணியோட மலேசியா மாமா கடைக்கு போயிருக்காங்க இல்லையா? எப்படியோ அவரு துண்டால மூடி சமாளிச்சர்றாரு. மீனாவுக்கும் அடையாளம் தெரியல. கறி வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம முத்து அதிகமா சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா, பாத்திரத்த வெளியில இருந்து பெருசா எடுத்துக்கிட்டு வந்து வச்சு, எங்க சமைக்கலாம்? எப்படி சமைக்கலாம்? அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க விஜயா வந்து மனோஜ் மேல பயங்கரமான கோவம். இன்னைக்குன்னு பார்த்து பிரியாணி பண்றாங்க. இன்னைக்குன்னு பார்த்து இவன் விரதம் இருக்க வச்சுட்டானே! அப்படின்னு சொல்லி அவ்வப்போது மனோஜ போட்டு பொளந்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம விஜயா. இங்க ரோகிணிக்கு கொஞ்சம் சந்தோஷம். நல்ல வேள மனோஜ் ஜோசியக்காரர்கிட்ட நம்ம நேம சொல்லாம விஜயா அத்தையோட பேர தானே சொன்னாப்ல. அதனால தானே நம்மளால சாப்பிட முடியுதுன்னு, இந்த பக்கம் ரோகிணி பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம மீனாவும் கறிய வாங்கிக்கிட்டு வந்துர்றாங்க. இப்ப இவ்ளோ பெரிய பாத்திரத்த எப்படி வீட்ல வச்சு சமைக்க முடியாதே! அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, விஜயா இருந்துகிட்டு, "நானும் மனோஜும் விரதம் இருக்கோம். அதனால இங்கலாம் கவிச்சு சமைக்கக்கூடாது. நீங்க வெளியில போய் சமைச்சுக்கங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே வீட்டுக்கு கீழயே அடுப்பு வச்சு நம்ம சமைச்சர்லாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா, அடுப்பெல்லாம் வச்சு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சமைக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே வாசனை வீடு ஃபுல்லாவே பரகுது. அத மனோஜும், நம்ம விஜயாவும் மோந்து பார்க்குறாங்க. விஜயா இருந்துகிட்டு, "பேசாம இன்னைக்கு சாப்பிட்டுட்டு, நாளைக்கு விரதத்த வச்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. மனோஜ் இருந்துகிட்டு, "இல்லவே இல்ல. அதெல்லாம் சாமி குத்துறமா ஆயிடுமா. வேணா நாளைக்கு உங்களுக்கு பெரிய கடையில கொண்டு போயிட்டு பிரியாணி வாங்கி குடுக்குறேன், விரதம் முடிஞ்சதுக்கப்புறம்." அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்தில சமைச்சு முடிச்சர்றாங்க. சாப்பாட்ட எடுத்துக்கிட்டு வந்து எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இங்க விஜயா வந்து பயங்கரமா துடிக்கிறாங்க. "சாப்பிட முடியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியா சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இங்க விஜயாவும், மனோஜாலயும் சாப்பிட முடியல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணிய அவசர அவசரமா வித்யா வர சொல்றாங்க. என்னடான்னு பார்த்தா, நம்ம மலேசியா மாமா அங்க இருக்கிறாங்க. நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. "என்னால ரொம்ப நாள்லாம் சமாளிக்க முடியாதும்மா. நீ தான் மீனாவ அங்க வரவும் விடாம பார்த்துக்கணும்." அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ரோகிணி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம, "நீங்களே கடைய மூடிடுங்க. இல்லன்னா வேற எங்கேயாச்சும் கடைய கொண்டு போய் வைங்கன்னு" சொல்றாங்க. "ஏம்மா உனக்காக நான் என் கடையெல்லாமா மாத்த முடியும்? போம்மா" அப்படின்ட்டு அவரு போயிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம முத்து நம்ம மீனாவுக்காக விசிட்டிங் கார்ட்லாம் அடிச்சு குடுக்குறாப்புல. பிசினஸ் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னி எபிசோட்ல இதான் நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனி என்ன நடக்க போகுதுன்னு.